அண்மை செய்தி பாமகவின் மாம்பழம் சின்னத்தை முடக்குவது தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க அதிகாரம் இல்லை என்று தற்போது கூறியுள்ளனர். மாம்பழம் சின்னத்தை முடக்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழ சின்னத்தை முழக்க கோரி ராமதாஸ் தரப்பில் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இன்று காலை முதல் ஆரம்பித்த வாதங்களானது தற்போது வரை நடைபெற்று இந்த வழக்கில் தீர்ப்பானது தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த வழக்கில் பாமகவின் தலைவராக தன்னை அறிவிக்கும் வரை மாம்பழ சின்னத்தை முடக்க கோரி பாமக தலைவர் ராமதாஸ் வந்த வழக்கில் பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டது. அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருந்த தற்போது அங்கீகாரம் இல்லாத கட்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு பாமகவுக்கு சின்ன ஒதுக்கீடு விதிகளின்படி மட்டும் அன்புமணி தரப்புக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பாமக அங்கீகாரம் இல்லாத கட்சியாக ஆனதால் மாம்பழம் பொது சின்னமாக அறிவிக்கப்பட்டு முதலில் உரிமை கோரியவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணி தரப்பில் பொதுக்குழு நடத்தாமலே ராமதாஸ் தன்னை தானே தலைவராக தேர்ந்தெடுத்தது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று அன்புமணி தரப்பில் ஒரு வாதங்கள் வைக்கப்பட்டது. இதேபோல் நிறுவனர் ராமதாஸ் சிலர் தவறாக வழி நடத்துகிறார்கள் என்றும் இது தந்தை மகனுக்கும் இடையேயான பிரச்சனை மட்டுமே, ஆனால் அதை வைத்து சிலர் அரசியல் செய்கின்றனர். தற்போது வரை நிறுவனர் ராமதாஸ் மீது தங்களுக்கு அதிக அளவு மரியாதை உள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. 2025 ஆகஸ்ட் மாதம் சிறப்பு பொதுக்குழு நடத்தப்பட்டு ராமதாஸ் செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறுவது போலியானது என்று அன்புமணி தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அன்புமணி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பின்புதான் பாமக கட்சிக்கான அங்கீகாரமே ரத்தானதாக ராமதாஸ் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அன்புமணி கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும், ஆனால் மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாக ஆவணங்களை மோசடியாக தயாரித்து தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியுள்ளார் என்று ராமதாஸ் தரப்பில் அன்புமணிக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அன்புமணிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு என்ன இவ்வளவு ஆர்வம் என்று தெரியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தேர்தல் ஆணையத்தின் மீது ராமதாஸ் தரப்பில் வைத்தது. தியாகராய நகரில் உள்ளது அன்புமணியின் வீடு என்றும், ஆனால் அதை பாமக அலுவலகமாக தேர்தல் ஆணையம் எப்படி கருதியது என்ற ஒரு கேள்வியையும் ராமதாஸ் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அன்புமணியின் பதவிக்காலம் முடிந்தும் தேர்தல் ஆணையம் எப்படி அன்புமணியை தலைவராக ஏற்றது என்று தெரியவில்லை என்றும், மாம்பழ சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று ராமதாஸ் தரப்பில் திட்டவட்டமாக குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டது. இதற்கிடையில் தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடைமுறை தொடங்கி அமலில் இருப்பதால் பாமகவின் மாம்பழ சின்னத்தை முடக்குவது என்பது நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்க அதிகாரம் கிடையாது என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் ஒரு பதிலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மாலைக்குள் இந்த தீர்ப்பு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பின் பொறுத்தே அடுத்த கட்ட நகர்வுகளும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருந்து தற்போது அங்கீகாரம் இல்லாத கட்சியாக இருக்கக்கூடிய பாமகவுக்கு சின்ன ஒதுக்கீடு விதிகளின்படி மட்டுமே அன்புமணி தரப்புக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2025 ஆகஸ்ட் மாதம் சிறப்பு பொதுக்குழு நடத்தப்பட்டு ராமதாஸ் செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறுவது போலியானது என்றும், பொதுக்குழு நடத்தப்படும் என 21 நாட்களுக்கு முன் நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுப்பது, அதன் பின் பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் என்றும், அப்படி கூட்டப்பட்டதற்கான ஆவணங்கள் இல்லை என்று அன்புமணி தரப்பில் குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டது. கடந்த காலங்களில் கட்சிகளுக்கு விதிகள் என்பது இருக்காது, ஆனால் தற்போது கட்சிகளுக்கான கட்டுப்பாட்டை காக்க விதிகள் கொண்டு வரப்பட்டு அதன்படி அனைத்து அரசியல் கட்சிகளும் செயல்படுவதாகவும், கட்சி விதியை மீறி செயல்பட நிறுவனர் ராமதாஸுக்கு மட்டும் விதிவிலக்கு அல்ல என்ற ஒரு பதிலையும் அன்புமணி தரப்பில் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு உள்ளதால் உடனடியாக உத்தரவு போட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லவில்லை என்றும், தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்ததாக இந்த வழக்கில் இடையீடு மனு தாக்கல் செய்த வடிவேல் ராமன் தரப்பிலும் வாதங்கள் வைக்கப்பட்டது. ராமதாஸ் தரப்பில் அன்புமணி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் கூட இல்லை. 2002 பொதுக்குழுவில் அன்புமணி தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2025 ஆண்டுடன் அவருடைய பதவிக்காலம் முடிந்ததால் இப்போது நான் தான் தலைவர் என்று சொல்லிக் கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், தேர்தல் ஆணையத்திடம் தவறான தகவல்களை அன்புமணி தெரிவித்ததாகவும், பாமகவிற்கும் அன்புமணிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று ராமதாஸ் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 5 மனுக்கள் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியுள்ளதாகவும், அன்புமணி நீக்கப்பட்டது தொடர்பாக அன்புமணிக்கு எப்படி மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டது என்பது தற்போது தெரியவில்லை என்றும், கட்சி அங்கீகரிக்கப்படாத நிலையில் எப்படி மாம்பழ சின்னத்தை அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் வழங்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் ராமதாஸ் தரப்பில் வைக்கப்பட்டது. அன்புமணியை
தான் தலைவராக்கியதாகவும் பதவிக்காலம் முடிந்த பிறகு அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தான் நீக்கியதாகவும் தற்போது பாமகவிற்கும் அன்புமணிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை என்று ராமதாஸ் தரப்பில் பதிலானது வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக காலை முதல் தற்போது வரை இருதரப்பிலும் வாதங்கள் நிறைவடைந்து இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் தீர்ப்பு அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றத்தின் இணையதளத்தில் பதிவிடப்படும் என்றும் நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் இன்று இரவுக்குள் இந்த வழக்கில் தீர்ப்பானது வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.